ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நல்லா கிறிஸ்பியான நல்லா சூப்பரான முறுக்கு ரெசிபி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸிங்க. புழுங்கல் அரிசி கூட சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு இட்லி மாவில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா எப்படி செய்வோம் அது மாதிரி ஒரு மெத்தட், பட் கொஞ்சம் டோட்டலியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இட்லி அரிசி ஒரு டம்ளரில் நான் இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன்ல, இந்த டம்ளரில் இதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசியை கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேங்க. பாருங்கள், 2 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி நான் ஊற வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக புழுங்கல் அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து பார்த்திங்க அப்படின்னா 3/4 டம்ளர் அளவுக்கு, 2 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு உளுந்த பருப்பு ஊற வச்சுருக்கேன். ரெண்டுமே சேர்த்து ஒரு 5 மணி நேரம் ஊறிட்டுருக்கு. நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு உளுந்த பருப்பை இதில் அரைக்கக்கூடாது. அரிசியை மட்டும் நல்லா நைஸாக, அதாவது ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இடியாப்பத்துக்கெலாம் அரைப்போம் இல்லையா, சந்தவம் இடியாப்பம்லாம் செய்வோம் இல்லையா, அது மாதிரி கையில் எடுக்கும்போது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கூட திருத்தரணும் அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க. மாற்றி எடுத்ததுக்கப்புறம் இதை அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்படியே ஓரமாக வச்சுருங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடும். அதாவது ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா மாவு நல்லாவே கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும். அந்த ஈரமெல்லாம் நல்லா உறிஞ்சி திக்காகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு இந்த உளுந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு, அதாவது நிறையாலாம் தண்ணி விடக்கூடாது. ஒரு மெஷர்மெண்ட் அந்த அளவுக்குலாம் தண்ணி மெஷர் பண்ணிலாம் ஊற்ற போகிறதில்ல. இந்த உளுந்த பருப்பு மூழ்கிற வரைக்கும் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அடுப்பில் விசில் வச்சு வேக வச்சுக்க போகிறோம். குக்கரில் விசில் விட்டுக்கலாம். ஒரு 3 விசில் வரைக்கும் நான் வச்சேன். 3 விசில்லே பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே சாஃப்டாக வெந்திருக்கு. கையில் எடுத்து பார்த்தோன்னா இது மாதிரி அமுந்தி வரணும். இது மாதிரி வெந்ததுக்கப்புறமா அதில் தண்ணி இதுக்கு இல்லை அப்படின்னா நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, இருந்தாலும் பரவாயில்லை, இல்லைனாலும் பரவாயில்லை. தண்ணி அதில் நம்ம கொஞ்சம் இருந்துச்சு இல்லையா, அதையும் இது கூடவே சேர்த்து நான் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்க அப்படின்னா நல்லா தெரியும், நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி இருக்குது. இப்போ ஒரு அரை மணி நேரம் கழித்து மாவு பார்த்திங்க அப்படின்னா நல்லா கெட்டிமாயிடும். அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல உளுந்த மாவு, அதை இது கூட சேர்க்கணும். சேர்த்துட்டு இப்போது நம்ம தண்ணி முடிஞ்ச வரைக்கும் விடாமல் அரைங்க. உங்களுக்கு இல்லை தண்ணி தேவைப்படுது அப்படின்னா மிக்ஸி ஜாருக்கு தேவைப்படுதுன்னா அரைச்சிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம இது கூட பச்சரிசி மாவு சேர்க்க தான் போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எள்ளுக்கு பதிலாக நீங்கள் ஓமம், ஜீரகம் அது மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த உப்பு, ஜீரகம் இது எல்லாமே இதில் நல்லா கலந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம பச்சரிசி மாவு இது கூட சேர்க்க போகிறோம். பச்சரிசி மாவு நீங்கள் கடையில் வாங்கினதாக இருக்கலாம், வீட்டில் அரைச்சதாக இருக்கலாம், இல்லை இடியாப்ப மாவாக இருக்கலாம், எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் எடுக்கணும் அப்படின்ற எந்த விதமான கம்பல்ஷனும் கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த மாவு நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கைகள் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதுக்கு நம்ம எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோமோ அந்த அளவுக்கு பச்சரிசி மாவு தேவைப்படும். ஒரு சிலர் புழுங்கரிசி மாவு நம்ம அரைக்கும் போது, கிரைண்டரில் அரைக்கும் போது தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிருப்பீங்க, இல்லை உளுந்தில் அதிகமாக எக்ஸ்ட்ரா இருக்கும். அது மாதிரிக்கு தேவைப்படத்தக்கன நமக்கு பச்சரிசி மாவு தேவைப்படும். எனக்கு டோட்டலாக 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு தேவைப்பட்டுச்சு. அதுவே கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம மாவு பிசையும் போது ஒரு டைட்டாக ஒரு சப்பாத்தி மாவு எப்படி வரும் அந்த மாதிரி நமக்கு கையில் கிடைக்கணும். அந்த அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் புழுங்கரிசி பயன்படுத்தலை, பச்சரிசி மட்டும் நீங்கள் பயன்படுத்தி இது கூட நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா 2 கப் அரிசி மாவுக்கு அரை கப் உளுந்த பருப்பு ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஊற வச்சு வேக வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். நான் புழுங்கரிசி மாவு பயன்படுத்தியிருக்கனால ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்து போட்டிருக்கேன். அரை கப் அளவுக்கு சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மாவு இந்த மாதிரி இருக்கணும். லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக உள்ளே இறங்கணும். பாருங்கள், கை வைக்கும் போதே நல்லா சாஃப்டாக இருக்குல்ல. இப்போது நம்ம மாவு முறுக்கு கொள்ளால் போட்டு புழிஞ்சு எடுத்துட வேண்டியதான். புழிஞ்சிட்டு நம்ம எண்ணெயில் புழிஞ்சு விட்டுறலாம். இப்போ மாவை எடுத்து ஒரு அந்த அச்சில், முறுக்கு அச்சில் வச்சிடலாம். ஓரளவுக்கு ஷேப்பாக எடுத்து இது மாதிரி முறுக்கு அச்சில் வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. மாவை நல்லா உள்ளே வச்சு அமுத்தினதுக்கப்புறமா மேலே எப்பவும் போல் தான் நம்ம மாவுக்கு அந்த அச்சு வச்சு நம்ம புழிஞ்சு எடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி இந்த முறுக்கில் புழுங்கரிசி நம்ம சேர்த்துருக்கனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உளுந்து நம்ம வேக வச்சு அரைச்சிருக்கோம் அப்படின்றனால இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட பிரிஞ்சு விலகாமல் அழகாக வருதில்ல. இது மாதிரி கரண்டியில் விட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டாலும் பரவாயில்லை, இல்லை டேரெக்டாகவே எண்ணெயில் பிழிஞ்சு விட்டாலும் பரவாயில்லை. ஒருவேளை நீங்கள் பிகினஸாக இருக்கீங்க, டேரெக்டாக எண்ணெயில் பிழிஞ்சு விடுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரியான மெத்தட் கரெக்டாக இருக்கும்.
இது மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் அப்படியே முறுக்கு வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அச்சும் அதே மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் அச்சு வந்து வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய கடாய் வந்து எவ்வளோ பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லாவே சூடாக இருக்கணும். சூடாக இருந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுட்டு அதாவது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த பபிள்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக அடங்கினதுக்கப்புறம் முறுக்கு வெளியே எடுத்தீங்க அப்படின்னா முறுக்கு நல்லாவே கிறிஸ்பியாகவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே இதில் புழுங்கரிசி சேர்த்துருக்கோம்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடில் நம்ம முறுக்கு செஞ்சுருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு முறுக்கு எடுத்துகிட்டு உடச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி நீங்கள் முறுக்கு செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக இதை வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், நம்ம சுற்றி விடுறோம்ல ஒரு இடத்துல கூட அப்படியே அதுவாகவே பிஞ்சு விழுகலாம். மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது. அவ்வளோதான். முறுக்கு எல்லாமே இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். சுட்டு எடுத்துகிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ நான் உங்களுக்கு முறுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்குது உடையுது நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.